டேய் எந்திரிடா. அப்பாவை காண சாயந்தரம் போனது எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. போன் பண்ணி பாத்தியா? கால் போட்டாலும் போக மாட்டேதுடா. என் போன் அங்க இருக்கு. ஒரு நாள் இப்படி என்கிட்ட சொல்லாம போவாதுடா அப்பா. நீங்கள் தொடர்புகொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கடையில வேலை அதிகமா இருக்குமா? எங்கேயும் போயிருக்காதுமா. நான் போய் கடைக்கிட்ட எல்லாம் போய் பாத்துட்டு வரேன். எங்கேயும் போயிருக்காது, பயப்படாத. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நான் அப்பாவை பாத்தீங்களா? இல்லையே, வரலையா? காலைல வரல நினைக்கிறேன். வந்தாலும் தெரியல. போன் பண்ணி கேட்டே இல்லையா? போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஹலோ. தம்பி எப்படியா? ஆமா, நீங்க? உங்க அப்பா கடைக்கு பணம் வாங்க வருவல்ல, தவணை பணம். அண்ணா சொல்லுங்க. என்னப்பா உங்க அப்பா பணம் தரேன்னு சொல்லிட்டு இன்னும் தரவே இல்ல. என்னத்தான் நினைச்சிட்டு இருக்காரு? போன் பண்ணா போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. இல்லண்ணா, என்ன இப்ப அப்பாவே காணோம். இந்த காரணம் சொல்லாத தம்பி. பணம் தருவாரா தரமாட்டா? இல்லண்ணா, உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் கரெக்டா எல்லா அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணம் இப்ப எனக்கு வந்தாகணும். நான் நேர்ல வந்தேன்னா உங்க அப்பா மேல நடவடிக்கை எடுப்பேன், பாத்துக்கோங்க. ஹலோ, லதா மேடமா? ஆமா, நீங்க யாரு? அம்மா, லோன் எடுத்தீங்கம்மா. 5ஆம் தேதி பே பண்ணணும். இன்னைக்கு தேதி என்ன? கட்டுறேங்க. எங்க வீட்டுக்காரங்க எங்க காணும். அந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. கட்டுறேன் நான் அப்புறமே. அம்மா, சும்மா காரணம் சொல்லாதீங்கம்மா. காரணம் வேண்டாம். எனக்கு பணம் கட்டணும். பணத்தை கட்டுங்க, அவ்வளவுதான். மேடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க மேடம். கட்டிடுறோம். இல்லம்மா, நீங்க கட்டிடமா ஆகணும்.